बुढ़िया डिको हॉस्पिटल நீங்க கம்பெனி மாதிரி லாபம்ன்றீங்க. நீங்க பொறினஸ்க்கு அனுப்பி உங்க பிள்ளைங்க படிக்க வைக்கிறீங்க. பொறின் போயிட்டு உங்க பிள்ளைங்க படிக்குது. இதுவே எங்க பிள்ளைங்க இந்த காலேஜுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு வசதி இருக்கா? இல்ல. 1000 ரூபாய் சம்பளத்துல குடும்பம் நடத்துவோமா? பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி போடுவோமா? எங்க பிள்ளைகளை படிக்க வைப்போமா? அப்ப எங்க பிள்ளைங்களை கல்வியில முன்னேற்றத்துக்கு இடம் விடாம ஆக்குறதுக்கு தான் நீங்க அத்தி வர போடுறீங்களா? அப்படி இல்ல. எங்களுக்கான சம்பளம் ஒரே கோரிக்கை என்ன? எங்களுக்கு சம்பளம் 1700 ரூபாய். எல்லாத்துலயும் வர்த்தமானின் ஒன்று இலங்கையில என்னத்துக்கு இருக்கு? வர்த்தமானில அறிவிச்சதை நீங்க எங்களை ஏமாத்துறீங்கன்னு சொன்னா நாங்க அவ்வளவு தூரம் ஏமாந்தவங்க இல்ல. அதைத்தான் நாங்க மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்றோம். என்ன இதுல ஒரு கோரிக்கை எங்களுக்கு வேணும்னா எங்களை பிள்ளைங்களை நாங்க முன்னு கொண்டு போகணும். பசி பட்டினி இல்லாம நாங்க சாப்பிடணும். இன்னைக்கு மரகரி என்ன விலை எடுத்துக்கிட்டா 250 கத்தரி என்ன விலை, 250 கோவா என்ன விலை? அப்ப எங்க பிள்ளைங்களுக்கு நாலேஜ் வேணாமா? எங்க பிள்ளைங்களுக்கு அறிவு வேணாமா? நாங்க மரகரி வாங்கணும். ஒழுங்கான போசாக்கு சாப்பாடை கொடுக்கணும் எங்க பிள்ளைகளுக்கு. அப்பதான் எங்க பிள்ளைங்க படிக்கணும். நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஒரேடியா 25,000 கொடுங்க 30,000 கொடுங்கன்னு கேட்கல. 4 வருஷத்துக்கு முறை இன்னைக்கு கேட்கிறோம். அந்த தம்பி சார் இருந்த நேரம் அன்னைக்கு உயிரை விட்டுட்டு 1000 ரூபாய் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர் உயிர் போயிருச்சு. இன்னைக்கு அவரு மகன் முன்னுக்கு நின்று 1700 ரூபாய் கேட்கிறாரு. 1700 ரூபாய் கொடுக்கறதுல நஷ்டம்னு சொன்னா யாரையும் ஏமாத்த பாக்காதீங்க. 1700 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க நஷ்டம்னா எதுக்கு கம்பெனியை நடத்துற? போவீங்க. இந்த நாட்டின் ஜனநாயக முறைப்படி அரசாங்கம் ஒரு வர்த்தமானியை வெளியிட்டது 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று. இந்த 1700 ரூபாவை வழங்குவதற்கு கம்பெனிகள் மறுத்து வருகின்றன. அது மாத்திரமல்லாமல் கோடிக்கணக்கான ரூபாய் அவர்கள் செலவழித்து கோர்ட்டுக்கு போகிறார்கள், நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள். ஏன் அந்த கோடிக்கணக்கான ரூபாய் ஏன் தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடாது? ஆகையினால் கம்பெனிகள் இது ஒன்றும் தனியார் தோட்டம் அல்ல. அவர்கள் அரசாங்கத்திடம் குத்தகை எடுத்து இந்த வியாபாரத்தை மேற்கொள்கின்றார்கள். கோடிக்கணக்கான ஆதாயத்தை ஈட்டுகின்றார்கள். தொழிலாளிகளை மிதித்து வாழ பார்க்கின்றார்கள். ஆகையால் இவ்வாறான கம்பெனிக்காரர்களுக்கு நாங்கள் தகுந்த பாடத்தை புகற்றுவோம். 1700 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் வரை முழு இலங்கை எங்கும் முடக்கப்படும். முழு இலங்கையிலுமே இந்த போராட்டம் நடத்தப்படும். சம்பளத்தை கொடுக்க மறுத்தால் பாரிய ஒரு ஆபத்தையும் எங்களுடைய போராட்ட குணம் உங்களுக்கு அறிந்திருப்பீர்கள். கடந்த காலத்திலே இதைவிட மோசமான ஒரு போராட்டத்தை சந்திக்க நேர்கிறோம். ஆகையினால் நியாயமான சம்பளத்தை உழைக்கும் வர்க்கம் நாங்கள் கேட்கின்றோம். சோம்பேறிகள் கேட்கவில்லை. இந்த மண்ணுக்காக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பிய எங்களுடைய தொழிலாளர் வர்க்கம் இந்த சம்பளத்தை கொடுக்க மறுத்தால் அதற்கு இலங்கை தொழிலாளர் பார்த்து கொண்டு போய் சும்மா போறதுக்கு இல்ல. நீங்க நீதிமன்றத்தை நாடுங்க, எங்க வேணும்னாலும் போங்க. ஆனா உழைக்கிற எங்களுக்குரிய சம்பளத்தை நீங்க கொடுக்கணும். நிச்சயமா இந்த நாட்டிலே புத்தியுள்ள, அறிவுள்ள, நல்ல சிந்தனை உள்ள எந்த ஒரு மனிதன் நினைப்பான் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் கோரிக்கை நியாயமான கோரிக்கை, தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கை நியாயமானது. எங்களுடைய சம்பளத்தை வழங்குங்கள். ஆகையினால் பொகவந்தலாவ மக்கள் இன்று சுயமாக வீதியிலே இறங்கி கொட்டும் மழையிலும் நடத்திய போராட்டத்துக்கு எங்களுடைய மக்களுக்கு மனமார்ந்த இல்ல. இரண்டாவது, அவர் கொழும்புல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவர் மலையகத்தை சார்ந்தவர் இல்ல. அவருடைய அப்பா ஒரு பிரபல நடிகர். அவருடைய அப்பா கணேசன் ஒரு நடிகர். அந்த நடிகர்கிட்ட இவர் மகனா வந்திருக்காரு. ஆனா ஜீவன் தொண்டமான் ஒரு நடிகரின் மகன் இல்ல, ஒரு சமூக தலைவனின் மகன். ஆகையினால் அவர் நடிப்பு கொழும்புல இருந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கட்டும். மலையக மக்களோட வேதனை அவருக்கு தெரியாது தானே? மனோ கணேசன ஒரு மனிதனா நாங்க மதிக்கிறோம். அதே நேரம் தோட்ட தொழிலாளியின் சம்பள விடயத்தில் அவர் அரசாங்கத்துக்கும் அல்லாட்டி அவர் அரசாங்கத்துக்கு எதிராக செய்யறோம்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு தகுந்த பாடம் மலையக மக்களால் புகட்டும்.